நம்ம சாப்டர் 2ல் கிராணி வச்சு போட் எஸ்கேப் தான் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். வாங்க நாம் போய் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எஸ், க்ரியேட் ரூம்குள்ளே போய் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா எதை வச்சு இது பண்ணலான்னா நம்ம என்ன பேர் வைக்கலாம். சரி, கவலைப்பட வேணாம், நம்ம ஏதாச்சும் ஒன்று நாமளே வச்சுப்போம். ஓகேவாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நேரமாக இதை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான், கேமிங் இட்ஸ் ஆஸ்கேன்னு வச்சிட வேண்டியதான். நம்ம சேனல் பேரை SASUKE இதுக்கு மேலே வைக்க முடியாதா? சரி விடுங்க. ஓகே, அண்டு க்ரியேட் ரூம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் கிராணி மட்டும் பார்த்திங்கன்னா கிராணி, நெக்ஸ்ட்டு இது ஈஸி, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஸ்டார்ட். ஓகே கேஸ், நம்ம எப்போ போல் சோலோ தாண்டா. நாங்கள் எப்போவுமே வேறு மாதிரிங்கிற மாதிரி சோலோவில் வந்திருக்கோம். வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். லோடிங் ஆகிட்டே இருக்குது. என்னடா லோடிங்லேயே நான் வச்சுருக்கலான்னு பிளானா? அவ்வளோதான் கேஸ். Day 1 ஒக்க பல்லு கிளவி சொட்ட மண்ட கிளவி ஊவே. ஓகே, நம்ம சத்தத்தை போட்டு கிராணி கீழே வர வச்சுருவோம். கிராணி வச்சு விளையாண்டாலே அப்போவுமே கிராணி கீழே வச்சு வர வச்சுட்டாங்க நான் மேலே போவேன். அது என்னோட வழக்கம். கிராணி எப்போவுமே மேல் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகும். அதனால இங்கே இந்த கிராண்ட்பா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே தட்டினீங்கன்னா டப்புன்னு ஒரே அடியில் மண்டையை போட்டுருவான். கிராணி வர சத்தம் கேட்குது, வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உள்ளே போப்பா, நாங்கள் மேலே போகணும்ல. இருங்க, உள்ளே போயிட்டோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போனோடனே கன்னைத்தாங்க தேடணும். நான் கன்னைத்தான் ஃபஸ்ட்டு தேட போகிறேன், வேறு எதுவுமே எனக்கு இப்போதைக்கு இல்லை. கன்னை தேடி கிராண்டியை போட்டு போலக்கிறோம் இன்றைக்கி. கன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மல்டிப்ளேயரில் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே மேனுவல் வச்சுருக்கோம், இது பண்ணிட்டாங்க. ஓகே கேஸ், இங்கே செக் பண்ணுவோம். இங்கே ஒன்றும் இருக்காது சொன்னீங்களா, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டானுங்களே, அதான். இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பொறுமையாக கீழே போவோம். கிராணிக்கு இது பார்த்துச்சு, அவ்வளோதான். கிராணி எங்கேன்னு தெரில, நாம் உள்ளே போயிடுவோம் வேண்டியதான். ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா இது கீழே கொண்டு போய் இதை பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணிடுவோம். இங்கே போகிற பா தண்ணி நேரத்துக்கு ட்ரைன் ஆகிருக்கும். நம்ம சத்தத்தை போட்டு கிராணி இங்கே வர வச்சுட்டு கிராணி எங்கே போகுதுன்னு பார்ப்போங்க. சத்தத்தை போட்டால் இன்னும் ஆளை காணோம். ஏய் வா வந்துருச்சா? ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போகணுன்னு எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் போ, நான் தான் வர வச்சேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அங்கே எங்கேன்னு பார்த்துட்ருக்கேன். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், என் பொறுமையை சோதிக்கிறேன். ஐ see you where are you சொல்லிட்டு போகிறாங்க. கிராணி இங்கே தான் ட்ராப் போட்டு போகிறாங்க. இதில் எப்படி நம்ம மாட்டாமல் போகிறது? எடுத்தோம். கிராணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் போனோம். எங்கே போயிருக்காங்க? அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ போட்டோன்னா நம்ம மாட்டிப்போம். அதனால வெயிட் பண்ணியே போவோங்க. பொறுமைங்கிற மாதிரி போயிட வேண்டியதான். அங்கே நம்ம இப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். பார்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? பார்த்திங்கன்னா நம்ம போய் ஹைட் ஆகிட வேண்டியதான். ஓகே, அவன் கீழே தட்டி விட்டா போல. ஆஹா, வெப்பனுக்கு இன்னைக்கு ஒரு புடி. வாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு புடியை பிடிச்சிட வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இப்படின்னு கிராணி இப்போ வருமா? எப்படி இருக்கும்? ஆமாம், நான் ஐடென்சிக்கு தான் விளையாடுறேன். ஓப்பன் பண்ணிட வேண்டியதாங்க. வாங்க போய் கன் எடுப்போம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி சத்தம் போட்டு இப்போவே வர வச்சிட வேண்டியதான். வெப்பன் கையில் கிடச்சோடனே ஒரு குஷி வருதுங்க. இங்கே எடுத்துட்டு எப்படி இங்கே உட்காந்து வந்துருச்சு. போடு பாருங்க, போடு சும்மா வேற அறிவுன்ட்டு. ப்ளஸ் இது போல் ஒன்றும் இல்லை. இது ஒரு பெயிண்டிங் பீஸ் இருக்குது. இது என்னது ஹெலிகாப்டர் கே போங்கடா நீங்கள் இதுவும் எப்படி கேஸ். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு என்ன இருக்குது, இது போல் ஏதாச்சும் இருக்குமோ டோரில் இருக்காமல். இது போல் எங்களுக்கு தேவையில்லாத இதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ போய் அது போல் ஏன்னா ட்ரைன் பண்ணிட்டாலும் அவளை போட்டுருவோம். ஏய் எங்கடா சைல்டு இங்கே தாங்க இருக்கணும். அவன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது 2 மியூசிக் போடுவோம். இது போல் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இது போலேயும் ஒன்றும் இல்லை. என்னடா வீடு வச்சுருக்கீங்க நீங்கள். இது போல் ஸ்பார்க் இப்போ தானே ஒரு உருப்படியான பொருள் கிடச்சிருக்குங்க. இதை கொண்டு போய் கீழே போட்டு வைப்போம். இப்படியே போய் இங்கே திறந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போட்டு வச்சிடலாம். நம்ம போய் மேலே போய் நம்மளோட வெப்பனை கையிலேயே எடுத்து சுற்றிட்டு இருக்கலாம். இந்த கிராணி எப்போ வேணாலும் இது பண்ணிடுவோம். ஐயோ ட்ராப்பு, எங்களுக்கே ட்ராப்பா. ஓகே இதை எடுத்து இன்னொரு புல்லட்டை லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஒன்றுமே இல்லை ஆடிடும். நம்ம சவுண்ட் போட்டோம். இன்னும் கிராணி அங்கேயே தான் மட்டையை போட்டிருக்கா. கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஃபோட்டோ பீஸ் தான் இருக்குது. அங்கே போனால் குரோபர் வேணும். இதுக்கு என்ன வேணும், கிராண்ட்பா இல்லையே எப்படி அந்த இது எடுக்கிறது, வேறு எங்கேயாச்சும் ஊற்றி வச்சுருப்பாங்களோ. சரி அதுக்கு முன்னாடி நம்ம இது போல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூயல் இருக்குது, நல்ல தேவை தான். எஸ் இது நானும் பார்த்தீங்கன்னா தள்ளணும்னு பார்க்குறேன். அவ்வளோதான் தள்ளு. ஓகே கேஸ் தள்ளி வச்சு இது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒரு பொருள் தான் இருக்குது. நல்லது இங்கேயே இருக்கட்டும். நம்ம போய் நம்ம வெப்பன் எடுத்து கிராணி நாட்டிக்கு வந்துருப்போம். அவளை போட்டு ஒரு பொழப்பான். வா அங்கே ஸ்பான் ஆகிட்டா. வா இங்கே தாங்க வர. வா மியூசிக் ஆரம்பிச்சிருச்சு. வா பொக்க பள்ளியே போடுற. வா ஐயோ வா ஷூ அவ்வளோதாங்க. கிராணி பார்த்தீங்கன்னா மட்டை ஆயிட்டா. அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு போய் போட்டு வருவோம். ஓகே கேஸ் வாங்க நம்ம போய் அந்த ஸ்பார்க்கில் போட்டோம்ல அதே இடத்துலையே போட்டுற வேண்டியதான். நம்ம பாட்டுக்கு சத்தம் முடிச்சுட்டே போயிட்டுருக்கோம். எப்போ கிராணி வந்து அடிக்க போகிறோம். இதையும் கொண்டு போய் நம்ம போட்ட இடத்துலையே போட்டுருவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும், போட் ஹேண்டிலா ஏதோ ஒன்று அது, அப்புறம் பேட்லாக்கி. ஓகே கேஸ் நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க இந்த டோர் கூட என்ன இருக்குது, இது போல் கட்டிங் ப்ரைஸ் தேவைப்படும். இங்கே பார்த்திங்கன்னா சும்மா கட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம இதை பண்ணுறதில்ல, இது போல் தேவைப்படுறது இருக்கும். நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒருத்தன் எடுப்பான், அவனை போய் பிடிப்போம். இது போல் ஏதாச்சும் ஃபோட்டோ பீஸ் தான் இருக்குது. இது இருக்கிறோம் எனக்கு. எஸ் இது போல் இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைடா. இந்த கிச்சன் எதுக்கு தான் இருக்குது. ஓகே எஸ் இது போல் போட் கீ. அப்பாடி 3வது பொருளும் கிடச்சிருச்சு. இந்த 3வது பொருளையும் கொண்டு போய் நம்ம போட்ட இடத்துலையே போட்டுற வேண்டியதாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா பெட்லாக்கியும், அப்புறம் வேறு என்ன ஓட் அண்ட் விலோ. ஓகேடா இப்போ அதெல்லாம் நாங்கள் டப்புன்னு கண்டுபிடிச்சி போடுறோங்க. பார்த்திங்கன்னா இந்த சைல்டுக்கு போய் போட்டு தள்ள போகிறோம். வாங்க அந்த கன் எடுத்துக்கலாம். இங்கே தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் லோட் பண்ணிப்போம். எனக்கு ராணி நம்ம போகும்போது எந்திரிச்சுன்னா நம்ம அவளை போட்டு வந்து சென்டினா கற்றும் போது அங்கேயே வந்துடலாம். அதனால தான் இங்கே வந்தோடனே இந்த சத்தம் கேட்குது. என்ன வா இதை இங்கே தானே இருக்கா, போடு. மேலே வந்து கத்த போகிறேன். என்ன அப்படி தான் போடுவேன்ப்பா. எஸ் இது போல் என்ன இருக்குது, குரோபர் நல்ல தேவையான பொருள் தான். ஓகே வாங்கப்பா. ராணி கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சிருப்பா. ஐயோ கன்னுங்க, கன்று எடுப்பா. அவ்வளோதாங்க, கன்று எடுத்தாச்சு. இப்போ வர சொல்லணும் ராணி. ஓஹோ பார்த்துட்டிங்களோ. வா பொக்கப்பள்ளியே போட்டேன்னா இல்லையா. நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர் யூனோ. ஓகே கேஸ் க்ரோபார் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு 2 இடத்துல யூஸ் ஆக வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே
ஒரு டோர் இருக்கும். இந்த ஜன்னல் வழியாக கூட போகலாம். நான் பாருங்க இப்போ எப்படி தாவி குடிக்க போகிறேன்ட்டு குடிடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர். இது ஹேண்ட் வீல் எனக்கு எதுக்குல இது போட் வீலாக இருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வாங்க நம்ம ஷார்ட் கட்டில் போயிடலாம். அவ்வளோதான். வாங்க நம்ம கீழே போய் கீழே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எஸ் வாங்க கீழே போகிறக்குள்ள இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே ஏதாச்சும் தேவையான ஒரு கீ ஸ்டன்கர். ஓகே ஏன்னா எனக்கு இன்னும் பெட்லா கீ கிடைக்கணும், போட் வீல் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்காம இது கிடைக்குதே. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது டோருக்கு ஏற்ற இது வேணுங்க கீ. அந்த கீயை தான் நானும் தேடிட்டுருக்கோம். எங்கே இருக்கோம் திறந்துருக்கோம். அப்போனா இதுக்குள்ள இந்த இதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஷன் ப்ரொமோஷன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு ஆம்பிலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது டோர் திறக்கிறதுக்கு அந்த கீ எங்கே, அந்த கீ மட்டும் இருந்தாலே போதுண்டாடே. தயவு இதுக்குள்ளே இருக்குமோ, இதுக்குள்ளேயும் அடடா என்ன ஒரு புத்திசாலித்தனம்டாடி. வாங்க இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா சேஃப்டி. சரி வாங்க சேஃப்டில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். சேஃபில் போய் பார்ப்போம் கைஸ். இன்னும் கீழே போவோம். இன்னும் கிராணிம்மா அங்கேயே தான் இருக்கான். டோன்ட் வரி. சேஃபில் ஏதாச்சும் நல்ல பொருளாக தந்துட்டாங்கன்னா இதை வச்சு நான் என்ன டோர் எஸ்கேப்பாராக பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சுது. திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டா. எனக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னையவே பயன்படுத்திட்டானா இப்போ நான் சும்மாவே விடமாட்டேன். இந்த கன்னை எடுத்து போட்டு தள்ளாமல் விடமாட்டேன். வா அங்கே என்ன பார்க்குறீங்க, போடு போடுங்கக்கா. ஒரு செகண்ட் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. வாங்க இன்னும் மேலே போவோம். மேலே ஏதாச்சும் நல்ல பொருளாக இருக்கும்னு எனக்கு உள் மனசு சொல்லுது. மேலே போய் பார்ப்போம். மேலேயும் வந்தாச்சு. இதுக்குள்ளே ஏதாச்சும் தேவையான பொருள். அவ்வளோதாங்க ஒரே ஒரு பொருள். ஐயோ ஓகே அவ்வளோதான். அது கீழே வந்துச்சு. பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர்ஸ்ன்னு தான் இங்கே ஒரு இடத்துல பார்க்கணும். இதுக்குள்ளே ஏதாச்சும் நல்ல இது பொருளாக இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஒன்றும் இல்லை டக் டேப் வச்சு நான் என்ன அப்புறம் பண்ணுறது. வாங்க நெக்ஸ்ட் இங்கே போட்ட கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் மேலே பார்ப்போம். கட்டிங் பிளேயர்ஸில் மட்டும் பெட்லாக்கி மட்டும் இருக்கட்டும். ஒரு ஜூட்டுன்னு ஓடுறேன்னா இல்லையான்னு பாடுறோம். ஓகே கேஸ் இந்த கன்னை எடுத்து குறி தப்பாமல் இருக்கணும். என் குறி தப்பியிருக்கா இருங்க, நம்ம போய் இதை லோட் பண்ணி அப்படியே வெளியில் வீசிடுவோம். இதோ இங்கே போட்டு நம்ம கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். இல்லை வேறு ஷாப்பீஸ் மண்டையாக இருப்பானே. ஓகே நெக்ஸ்ட் இதை வந்து இப்போ என் மேலே வந்து விடுவான். எப்படி என்னடா கை ஓகே கேஸ் பெட்லாக்கி. அவ்வளோதான் கேஸ். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் கீழே கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிடலாம் கேஸ். இல்லாட்டி கிராணி பார்த்திங்கன்னா எந்த வச்சுருப்பா. பார்த்திங்கன்னா கீழே போட்டுற வேண்டிதான். இப்போ 2 பொருளுமே கீழே இருக்குது. நம்மளோட வெப்பனை எடுத்துகிட்டு போவோம். வாங்க கீழே போவோம். கீழே போகிற நேரத்தில் கிராணி இருக்குமா எப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சத்தத்தை போட்டு கிராணி வர வச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். கிராணி வேறாரியும் சீக்கிரம் வாப்பா. சீக்கிரம் வந்தீங்கன்னா என்னோட ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்படியே நான் போய் எஸ்கேப் ஆயிடுவேன். லாஸ்ட்டாக ஒரே ஒருக்கா கிராணி காணும். வருது வா 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 போடு. அவ்வளோதாங்க. இது லோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே லோட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 2 பொருளையும் எடுத்துகிட்டு போய் கீழே போடுறக்குள்ள நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலையே நம்ம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் லாலில் வச்சுட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்றே உங்களுக்கு வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இங்கேயே போட்டு போவோம். ஏன்னா அந்த இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பேட்லாக்கியை போய் நம்ம எடுத்துகிட்டு வரக்குள்ளையா இந்த கிராணி பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மிஸ்டேக் தொலையலை. அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆகிடுவேன். வாங்க நம்ம போய் இங்கே தான் போட்டேன். எப்படி
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அந்த கீயே இது போல் வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் எங்கெங்கேயோ தேர்ந்தேன். ஓகே கேஸ், வாங்க நம்ம போய் இந்த பெட்லா கீயை போட்டு அங்கே ஒரு பூட்டு இருக்கும், அது போல் திறந்துடலாம். நம்மளுக்கு மேலே போகிற அவசியமே இல்லை. இங்கே தான் மீதி 3 பொருள் இருக்குது, மேலே ஒரு பொருள் இதாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. இது எனக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா திறந்து இது ஆன் மட்டும் பண்ணலாம். இந்தாப்பா உனக்கு ஒரு சோறு போட்டுவேன், அதுதான் இங்கே வந்து விழுகும். எனக்கு எப்போவோ தெரியுங்க. இப்படி அந்த ஆம்பிள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒன்று இந்த கதவை சாத்திடணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு நாம் போகலாங்க. அப்புறம் இந்த கதவை சாத்திடுவோம். ஓகே, இது வழியாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். ஒன்று இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். இங்கே இதை மாட்டிட்டு போய் ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி கேஸ்லீன் வேணும். ஓகே கேஸ், இப்போ இங்கே கேஸ்லீன் கேனில் ஃப்ளூயல் ஊற்றுவோம். இதை அழுத்தி பிடிக்கணும், அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா முழுசாக ஊற்றி முடிக்க போகிறோம். ஊற்றினோடனே இதை நாமளே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஃப்ளூயல் இருக்கும், அதனால தான். ஐயோ, இந்த சத்தத்துக்கு ராணி வரக்குள்ள நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும். ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு போவோம். ஓகே கேஸ், எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, இங்கே மாட்டி அதே மாதிரி மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே தானே இருந்துச்சு போட் கீ, லாஸ்ட்டாக ஒரு கீ, அவ்வளோதாங்க. எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே மாட்டினோம்? சரி விடுங்க, ஸ்டார்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. போட் எஸ்கேப் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது இன்னும் டெட்டே ஆகலை. போடு மாசு. கிராணி கோவத்தில் பார்க்குது. சே, மிஸ் பண்ணிட்டோமேனு கடுப்பில் இருக்க போலங்க. இப்படியும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சாச்சும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நல்ல கேம் பிளே பார்க்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷான். பாய் பாய்.